ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீஷர்கள் அப்படிங்கிற தலைப்புல நான் உங்களோடு கூட பயணிக்க விரும்புகிறேன். சீஷர்கள் தலைப்பிலே உங்களோடு கூட நான் பயணிக்க விரும்புகிறேன். ஒரு 20 நிமிஷம் சீஷர்கள். இந்த துபாயில மாட்டிட்டு இருக்கும் போது இந்த வார்த்தை எனக்குள்ள அப்படியே கிரியை செய்யுச்சு. நான் ஒரு சீஷனா அப்படி என்னை நான் கேட்டுக்கொண்டேன். கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு சீஷனா இரு, புரட்சியாளரா இல்ல, கலகக்காரனா இல்ல, பிரச்சனைக்குரியவனா இல்ல. ஆண்டவர் தன் பிள்ளைகளை பார்த்து நீ சீஷனா இரு அப்படிங்கிறார். அதான் அந்த ஈஸ்டர் பண்டிகை முடிஞ்ச பிற்பாடு அவருக்கு அம்மாவையோ தம்பியோ தங்கச்சியோ சொந்தக்காரங்களோ ஊர்காரங்களே போய் பார்க்க போல, உயிர்த்தெழுந்த உடனே தன் பிள்ளைகளை பார்த்தார். குரு சொல்றது எல்லாத்தையும் எதிர்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு குருவா இருப்பதனால அவர் சொல்றதை எதிர்த்து பேசாம அப்படி கீழ்ப்படியணும். நீங்கள் இந்த இடத்துக்கு போங்கள், மேல் வீட்டை ஆயத்தப்படுத்துங்க, அங்க போய் ஒரு கல்லை கட்டி இருக்கும், எடுத்துட்டு வாங்க, போய் நீங்க அந்த கலசத்துல தண்ணிய நிரப்புங்க. குரு அவர் நல்ல குருவா கெட்ட குருவா நமக்கு தெரியாது. ஆனா அந்த நேரத்துல சீஷர்கள் கீழ்ப்படிந்ததுனாலே, அந்த சீஷர்கள் அவருடைய இருதயத்துக்கு ஏத்ததுனால உயிர்த்தெழுந்த உடனே சீஷர்களிடத்துலதான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். புறப்பட்டு போங்க. Be a good disciple. இது என்னுடைய அந்த ஹோட்டல் இருக்கும் போதும் பிளைட் கிடைக்காம தத்தளிச்சிருக்க நேரத்துல இந்த வார்த்தை எனக்கு ஸ்டக் ஆகி, உடனே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை குறித்து பேசிட்டு இருக்கோங்க. 3ஆம் அதிகாரத்தையும் பார்த்து பேசியாச்சே, வெள்ளி இல்ல பொண்ணும் இல்ல, நீ எழும்பி நட அப்படியெல்லாம் பேசியாச்சே. தனிப்பட்ட என்னுடைய ஜெபறையில, ஆண்டவரே நான் சொல்ல போறேன், நீங்க எழுப்பி நடத்த விட்டுணும், ஒரு அற்புதம் நடக்கணும், நடந்துட்டு ஒரு பெரிய அப்படின்னு ஒரு பெரிய உத்துவேலாம் இருக்குது மாம்சத்துல. நடக்குதோ நடக்கையோ. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் இப்ப 4ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டு இருக்கோம். அதுல ஒரு வார்த்தையை தான் கத்தப்படுங்க, டிசைபிள். சார், டிசைபிள் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க பைபிள்ல படிச்சிருக்கிறீங்க, சண்டேஸ் கிளாஸ்ல படிச்சிருக்கிறீங்க, யூத் மீட்டிங்ல படிச்சிருக்கிறீங்க, நல்லா கண்காணசம் குறித்து படிச்சிருக்கிறீங்க. ஆனா அந்த டிசைபிள்ஷிப்ல என்ன போட்டிருக்கு, அது அர்த்தம் என்ன, அதன்படி நடக்காததுனாலதான் மேக் a disciple for Christக்கு முடியல. மேக் a disciple for Christக்கு முடியல. ஆண்டவருடைய உள்ளான ஒரு தாக்கம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் எல்லாம் சீஷர்களா, உள்ளான தாக்கம். கொஞ்சம் அரசியலுக்குள்ள போறேன், ஒண்ணுமே இல்லாததுக்கு பயங்கரமான ரசிகர்கள் கூட்டம். அவன் கூட்டம் மட்டும் இல்ல, கையில டாட்டு போட்டுக்கிறான், நெத்தியில வச்சுக்கிறான். என் குடும்பமே எனக்கு வேண்டாம், எனக்கு நீ வேண்டாம், எனக்கு இவன் தான் வேணும், அவன் பின்னால போகக்கூடிய வெறி. அது என்ன விதமான கூட்டம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் பக்கம் பயங்கரமான கூட்டம் போச்சு. கூட்டம் திரளா இருந்ததுனால அவர்கள் கூரையை பிச்சு இறக்குனாங்க. சாப்பிடுற நேரத்துல எவ்வளவு பேரு, மீனையும் அப்பத்தையும் அவர் பிட்டு கொடுத்த எவ்வளவு கூட்டம். மேல் வீட்டு அறையிலையோ சீஷர்கள் வந்தார்கள். ஆனால் அவர் இருதயத்துக்கு ஏத்தது போல அந்த வட்ட மேசையில் உட்கார்ல. அந்த வசனம் சொல்லுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டு, வட்ட மேசையில ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கலவரம். யார் பெரியவங்க, யார் அப்பா பக்கத்துல உட்கார்றது, யார் அவருடைய மார்புல சாயிறது, இப்படியாக ஒரு குழப்பம். கடைசி நேரத்தில் இந்த சீஷர்களை உருவாக்கி நான் கடந்து செல்லணும் அப்படி சொல்ற நேரத்துல அதுலயே ஒருத்தர் காட்டி கொடுக்கிறான், முத்தமிடுகிறான், அதுல ஒருத்தர் சத்தியம் பண்ணுகிறான். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க சார். அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு அதுல ஒரு சீசன், நான் அவரை நம்ப மாட்டேன். குட் டிசைபிளா இருக்க முடியல. அப்போ குட் டிசைபிளா இருந்தா you can make a disciple for a Christ.
தேசத்துல வந்து மற்ற கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைபிளா இருக்கிறார். திரும்ப சொல்றேன், இந்த தேசத்துல வந்து இந்த தேசத்தில் உள்ள கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சீசனாய் வாழ்கிறாய் தவிர be a good disciple and make a disciple for Christ. நான் கொஞ்சம் கணக்கு ரொம்ப அதிகமா போடுவேன். இந்த வார்த்தை எத்தனை தடவை இருக்கு? எரேமியா பற்றி உங்களுக்கு ஒரு கணக்கு சொன்னேன். கர்த்தர் என்னை நோக்கி, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுறதாவது 52 அதிகாரத்தை படிக்க 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 அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருது. ஏன்? அது முக்கியமான வார்த்தை. எரேமியா முடிச்சிட்டு எசேக்கியேலுக்கு போனா, மனுபுத்திரனே மனுபுத்திரனே நீ மனுபுத்திரனே, கர்த்தர் சொல்லுகிறத மனுபுத்திரனே, எத்தனை தடவை மனுபுத்திரனே? டிசைபிள் குரு சொல்ற வார்த்தைய கேட்கலன்னா நல்ல டிசைபிள் இல்ல. டிசைபிள் 2 வார்த்தை வருது இல்ல? அப்ப நல்ல டிசைபிள், கெட்ட டிசைபிள். தேர் ஆர் கெட்ட டிசைபிள். அப்ப நல்ல டிசைபிள் இருக்க. தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, நீ கிறிஸ்து இயேசுவுக்காக நல்லதொரு போர்ச்சேவகனாக நீ வாழ்ந்திருப்பாய், இல்ல நீ தீங்கழுது நிற்பாய். 2-3 நாளா எனக்கு தூக்கம் இல்ல. இன்னைக்கு காலைல சுத்தமா தூக்கம் இல்ல. ஆனா கர்த்தர் அடிக்கடி சொன்னார் இந்த வசனத்தை, நீ தீங்கு அனுபவி, எளிய நீ சாகணும், உன்னை காட்டி கொடுப்பான், உன்னை முத்தம் விடுவாங்க, சத்தியமே பண்ணுவாங்க, நம்ப மாட்டாங்க. தோமா போல இந்த வசனங்கள் படிக்க படிக்க இந்த வசனம் எனக்கு ஆறுதல் ஆகி, I cheer up myself. I went to my prayer room. I prayed and prayed and prayed again and I prayed. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல சீசனும் இருக்கிறான், கெட்ட சீசனும் இருக்கு. அப்ப அந்த வசனத்தை கொஞ்சம் மாத்தி போடும். நீ கிறிஸ்து இயேசுவுக்குள் நல்லதொரு போர்ச்சேவகனாய் தீங்கு, இப்படி கொஞ்சம் மாத்தி போடுமா? நீ கெட்ட சேவகனாய் சந்தோஷமாய். அதான் அர்த்தம். நல் வாழ்க்கைக்காக வசனத்தை நல் வாழ்க்கைக்காக எடுத்து, நல்ல சீசன் நீ தீங்கு அனுபவிப்பாய், அப்படிதான் எடுத்துக்கணும். அப்ப அதை இப்படி கூட எடுத்துக்கலாம். போடல, எடுக்க போடல. நீ கெட்ட சீசனா இருந்தால் சந்தோஷமா இருக்குன்னு லிட்டரலியா பார்க்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை அது உனக்கும் பேசும், பார்க்கிறவங்களுக்கும் பேசும், வாசிக்கிறவங்களுக்கும் பேசும். நல்லவன் சீசன் பாடும். நம்பர் 1 கவனிங்க. ஒரு முகவரை மாத்த ஒரு 4 குறிப்பு சொல்லிட்டு 3 குறிப்புல நான் முடிக்கிறேன். ஒரு வார்த்தை அந்த இடத்துல எத்தனை தடவை வருதுன்னு சொல்லி நான் ரொம்ப யோசிப்பேன். சீசனை குறித்து பேசுறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள், அந்த சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் சொல்றாங்க. நீ சீசன் நல்லதொரு சீசனா இருந்தால் உன்னை பார்த்து யூ ஆர் a Christian சொல்வாங்க. உன்னை பார்த்து சொல்வாங்க. அநேக ஜனங்களுக்குள் உபதேசம் பண்ணினார்கள். முதல்ல இந்த தேசத்துல சபையை ஸ்தாபித்தது கொலம்பஸ்ல யார் தெரியுமா? எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். முதல் அந்தியோகியாவிலே, கொலம்பஸிலே சீசர்களுக்கு, விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது. அப்ப அந்த சீசர்கள்ங்கிற பெயரை முடிக்க அப்போஸ்தலனுடைய புத்தகத்துல, பிந்தி இருக்கிற புஸ்தகத்துல நான் அதிகமா தேடல, அதுல அதிகமா இருக்காது எனக்கு தெரியும். சுவிசேஷ புஸ்தகம், அப்போஸ்தல புஸ்தகம், திரும்ப ரோமர் புஸ்தகம், அப்படியே பவுலின் நிருபம், பொதுவான நிருபம், அப்படியே வெளிப்படுத்தல வசனம் முடியும். இனி நடக்க போற சம்பவம். அப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகமும் கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல் புஸ்தகமும் இனி நடக்க போற புஸ்தகம் மட்டும் 2 விட்டுட்டு மற்ற புஸ்தகங்கள்ல நிருபங்கள், சபை எப்படி இருக்கணும், ஒரு ஊழியன் எப்படி இருக்கணும், விசுவாசினுடைய கடமை என்ன, குடும்பம் என்ன, எப்படியெல்லாம் கர்த்தருக்காக சாட்சி உள்ளவர்களா வாழலாம் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆனா சுவிசேஷ புஸ்தகமும் அதுக்கு அடுத்த புஸ்தகம் அப்போஸ்தல புஸ்தகத்துல மட்டும் சீசர்கள் எத்தனை தடவை இருக்கு நோண்டி நான் பார்த்தேன். 31 தடவை இருக்கு. எந்த புஸ்தகத்திலையும் நிருபங்கள் இல்லவே இல்லை. ஆனால் அதை காட்டிலும் மத்தேயுவின் புஸ்தகத்துல 72 தடவை சீசர்கள். அப்போ சீசர்களை இயேசுவானவர் தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்துல பல தடவை சொல்லுகிறார். ஆனபடினாலே விசுவாசியே, நீ சீசன் ரொம்ப முக்கியம்.
ரொம்ப முக்கியம். யாருக்கு சீஷன்? ஐயா, சுவிசேஷ ஊழியத்துல, நற்செய்தி ஊழியத்துல the first fundamental basic, you should be disciple. யாருக்கு டிசைபிள்? தீவிரவாதிக்கா, இல்ல தேச பக்தர்களுக்கா, இல்ல கட்சிகளுக்கா, அல்ல சினிமாக்காரங்களுக்கா? யாருக்கு தீவிரவாதிகள்? நான் இயேசுவுக்கு தீவிரவாதி. மத்தேயுல எத்தனை தடவை வருது தெரியுமா? கரெக்டா 72 தடவை வருது. அதுக்கு அடுத்த சுவிசேஷ புத்தகம் 43 தடவை, மார்க்ல 43 தடவை சீசர் சீசர் சீசர், லூக்காவுல 38 தடவை. துபாயில எனக்கு கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தார், சீசன்கிற வார்த்தை கொடுத்தாரு. இதை குறித்தே கவலை பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர், இது பழைய வார்த்தையாச்சே, எல்லாருக்கும் தெரியுமா, நீ இந்த மாதிரி சொல்லு அப்படின்னார். யோவான்ல அதிகமா இருக்கிறது 75 தடவை. Come to the main picture. சார், ஏன் நம்பரை சொல்றேன்னா, வேற பின்னால வர பொதுவான நிருபங்கள் 7 நிருபங்கள், பவுலின் நிருபங்கள் 13 14 நிருபங்களையும் அதிகமாய் சீஷர்கள் வார்த்தை இல்லவே இல்லை. ஆனா சீஷர்கள் என்பது முக்கியமாக சுவிசேஷ புஸ்தகத்திலும் அடுத்த புஸ்தகம் அப்போஸ்தல புஸ்தகத்திலும் சீஷர்கள் சீஷர்கள். ஆனபடினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை டிசைபிளா இருக்கணும். நான் இயேசுக்கு விசுவாசி. விசுவாசிதான். விசுவாசினா என்ன? உனக்கு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாய் அல்லவா, நீ விசுவாசி. You are a believer. அடுத்த லெவல் என்ன போகுது தெரியுமா? சீசன், ஃபாலோவர். சீசன் என்ன அர்த்தம்? just follow, no question, just follow. அப்பா பேச்ச பிள்ளை கேள்வி கேட்காம போயிட்டா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு தலைமைத்துவம், there is a leadership, there is a quality. ஆண்டவர் சொல்றார், மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். செய்வீர்களா? சம்மர்க்குள்ள போறோம். உலகத்தை பார்க்காதீங்க, உலகத்தை பார்க்காதீங்க. சார், எல்லாருக்கும் கவர் டு கவர் நல்லா தெரியும். யூ நோ பைபிள் எவ்ரிதிங். ஆனா அதுல நடக்கிறோமாங்கிறது தான் வார்த்தை. சொன்ன ஒரே வார்த்தை. இத்தனத்தலான மேகம் போன்ற சாட்சிகள் இருக்கிறது. விசுவாசத்தை தோக்கிறவர் முடிக்கிறவருமாய். எதை விட்டுட்டு? பாரமான, அது ஒரு வார்த்தை, 2 பாவம், பாரமான பாவங்களை உதறி தள்ளிவிட்டு, உதறிக்கிற இடத்துல நான் ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்ட, பிசாசு. பாரம், உலகத்தின் பாரம், நான் செய்த பாவம், என்னை சுத்தி இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம், பிசாசுகளை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குறவர் முடிக்கிறமாக இயேசுவை நோக்கி ஓடுகிறவன் சீஷன். சீஷன். Just follow. The believer just believe Jesus is my Lord and Savior. இது எல்லாத்தையும் எடுத்து எங்க கொண்டு வரணும்? சபைக்குள். சபைன்னா என்ன தெரியுமா? எக்லீசியா. சபைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னொரு அர்த்தம், அவங்கள உலகத்திலிருந்து, பிசாசின் கெடுபிடியிலிருந்து அவங்கள அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு சபைக்குள் கொண்டு வருகிறவர்களுக்கு பேர் சபை. சபை சபை கட்டடம் அல்ல, பீப்புள் குரூப். ஒரு கூட்டம் மக்கள் எல்லாம் இணைந்து ஒரு சபையா உட்கார்ந்து நீ விசுவாசித்தாய் அல்லவா, இப்ப நீ சீஷனாக மாறி இயேசுவை பின்பற்று. அந்த 12 சீஷர்களையும் அவர் அப்போஸ்தலர்களாக அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. சார், நீ விசுவாசியா? நீ சீஷனா? இல்ல நான் அப்போஸ்தலனா? பாஸ்டர் கிங் as apostle கேட்கிறான். எனக்கு எல்லா இடங்களையும் சுவிசேஷம் சொல்லணும் பிரதர். டேட்டன்ல சொல்லுவேன், கிளீவ்லாண்ட்ல சொல்லுவேன், சின்சினாட்டில சொல்லுவேன், கொலம்பஸ்ல தமிழ்ல சொல்லுவேன், இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நான் அப்போஸ்தலர். என் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக மதுரையிலிருந்து அனுப்பப்பட்டவன். நீ எதுக்கு வந்திருக்கிற? யோசித்து பாருங்க. நீங்க வந்தது குடும்பம், நீங்க வந்தது படிப்பு, நீங்க வந்தது வேலை, நீங்க வந்தது உங்க பிள்ளைகள். ஓகே, தட்ஸ் எல்லாம் உபகரணங்கள். நான் சொன்ன காரியங்கள்லாம் கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது சீஷன், முதலாவது அப்போஸ்தலர், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அப்பொழுது உனக்கு ஒரு வேலை, உனக்கு ஒரு வீடு, உனக்கு ஒரு மனைவி, உனக்கு ஒரு புருஷன், உனக்கு ஒரு பிள்ளைகள், உனக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் உலகத்திலிருந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு சபை ஸ்தாபிக்க வேண்டும். அதான் நான் சொன்னேன், be a disciple. Be a disciple. யார்கிட்ட பேசுறது இந்த வார்த்தை?
முதல் எழுத்து 2 எழுத்து BA. நான் இருக்கணும். நான் இருந்தா மட்டும் போதாது பாஸ்டர். சாதாரண டிசிப்ளா இல்ல, நல்ல டிசிப்ளா. இந்த வார்த்தை என்னோட பேசு. என் வீட்டுல எழுதி அதை வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருப்பேன். டி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வியாக்கியம் எல்லாம் கொடுக்க முடியும், நேரம் இல்ல. அதுல மத்தியில இருக்கக்கூடிய எழுத்த பாத்தீங்களா? எஸ்சி 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 எஸ் சின்சியர் சேவியர் சால்வேஷன் செயின்ட். எஸ்க்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஐசி வார்டுல பேஷண்ட் உள்ள தூக்கி போடுவோம் பாத்தீங்களா? நீ ஒரு டிசைபிளா இருக்க, ரொம்ப சீரியஸா இருக்கணும். தொடக்கூடாது, பார்க்க கூடாது, போக கூடாது, நிக்க கூடாது, பேசக்கூடாது. யூ மஸ்ட் பி அலர்ட். எஸ் யூ ஐசி வார்டுல இருக்கணும். அதே நேரத்துல உண்மையா இருக்கணும். மன விஷயத்துல உண்மையா இருக்கணும். கர்த்தர் எவ்வளவு கொடுத்திருக்கிறார், உண்மையா இருக்கணும். காலைல நான் ஒரு வசனத்தை கேட்டேன். எனக்கு ஒரு சின்ன பொருள் இருக்கு. ஒருத்தர் கேட்க 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 எனக்கு வேண்டாம், நான் அதை அவருக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி மனசுலே இல்லாதவர்களுக்கு கொடுக்க உண்மை. எனக்கு 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 இருக்க இருக்க பாரங்கள் அதிகமாகும். உண்மை. 2வது முறையா இருக்கணும். சார் முறை சிஸ்டமேட்டிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேரமும் ஜெபம் தான். இந்த 2ஐயும் கடைபிடிச்சிட்டீங்கன்னா அவுட்ரீச் தானா வந்துடும். அவுட்ரீச் நீங்க போக வேண்டாம். சம்மர்ல நீங்க போய் அவுட்ரீச் போறது கடைசி. முதல்ல உங்க நேரத்தையும் ஜெபத்தையும் கொடுங்க, அவுட்ரீச் தானா வந்துடும். இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு ஆளை விட்டுட்டே வந்துட்டேன். டைமுக்கு கார்ல வந்து உட்கார்ல. ஸ்டே தேர். நான் தீவிரமா செயல்படுவேன் இயேசுவுக்காக. நேர்மையா இருக்க முடிந்த அளவு. எல்லாரும் இயேசுவை போல நேர்மையா என்னால முடியாது. அக்கிறது சிஸ்டமேட்டிக், 1 by 1. அந்த உலகம் சொன்னோம் அப்படி அப்படி இப்படித்தான் இருக்கும் பார்த்தா, அப்படி ரொம்ப அப்படி இல்ல, அப்படித்தான். நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஏண்டா அவர் ரத்தத்துல ஏதாவது கலங்கம் உண்டா? அவர் ரத்தத்துல ஏதாவது கலங்கம் உண்டா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரத்தத்துல கலங்கம் இல்லாத மாசட்ட ரத்தத்துல சபையை சாபித்தார். சபை என்பது கட்டடம் இல்ல, அது தருவார். அது வரைக்கும் நான் என்ன செய்யணும்? சீரியஸா இருக்கணும். அது வரைக்கும் என்னுடைய நேரத்துல நான் நேர்மையா இருக்கணும். ஜெப நேரமோ, ஊழிய நேரமோ, வேத வாசிப்பு நேரமோ, சபை ஊழியங்களோ, எந்த ஒரு காரியத்திலும் நான் நேர்மையா இருக்கணும். அது சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். சீனியாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சீனியாரிட்டியை நான் ரொம்ப மதிப்பேன். அதுக்கு எல்லாம் 3ஐயும் கடைபிடிக்கணும்னா சாக்ரிஃபைஸ், தியாகம். என் பேரன் பக்கத்துல இல்லைன்னு மனசு கஷ்டமா இருக்காது. எனக்கு தியாகம் இல்லை. இதுதான் தியாகம். சிஸ்டமேட்டிக்காக, முறைக்காக, டைமுக்காக. மகனே நீ வீட்டிலே சார் தான் டிசைபிள் சொல்லி நான் படிக்கிறேன். டிசைபிளுக்கு 4 கால். உங்களுக்கு தெரிஞ்சதுதான் திரும்ப ஞாபகப்படுத்திட்டு முடிக்கிறேன். டேபிளுக்கு 4 கால். எவ்வளவு அளவோ? ஒரு அரைன்னு சொன்னா 4 அறை. உலகம் என்று சொன்னால் வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு இருப்பதுல 4 குறிப்புகள் நான் சொல்றேன். டிசைபிளுக்கு இருக்க வேண்டியது கோர் வேல்யூ எல்லாம் தெரியும். அவர் போல் பேசிட நாவு வேண்டும். அவர் போல் நடந்திட கால்கள் வேண்டும். அவர் போல பேசிட நாவு வேண்டும். அவரை போல பார்க்க கண்ணு வேண்டும். எனக்கு சின்சினாட்டியில் இதே செய்திதான் எடுத்தேன். இங்க கொஞ்சம் வித்தியாசமா போயிட்டு இருக்குன்னு தெரியல. நீ பாக்குறத பாரு, நல்லத பாரு, நல்லத பாரு. அங்க 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 அந்த மாதிரி பார்த்திருப்ப, அதை பார்த்துட்டியா? அதை அப்படியே விட்டுடு. அதை பார்த்து இங்க போய் சொல்லாத. நீ பார்த்துட்ட, கண் இருந்தா பார்க்கதான் சரி. தப்பா பார்த்துட்டியா? பரவாயில்ல, அது உள்ளுக்குள்ளே போட்டு இயேசுன்றதை அடக்கம் பண்ணிடு. அது நல்ல டிசைபிள் இல்ல. அதான் சொன்னேன், சாக்ரிஃபைஸ். தெரியாம பார்த்துட்ட, அது உள்ளுக்குள்ளே முக்கி ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு விட்டு அப்படி போனேன்னா கண் முன்னால் இப்படிலாம் வந்துட்டு இப்படிலாம் இந்த உலகத்துல அனுபவிக்க சொல்லாத. டிசைபிள் 4 காரியங்கள் நான் உங்களுக்கு. நம்பர் 1, யாரு டிசைபிள்? அன்புள்ளவர்கள் டிசைபிள். உங்களுக்கு தெரிஞ்ச பாடம், ஹைஸ்கூல்ல படிச்சது, வாலிபர் கூட்டத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து 13:35. யோவான் 13:30. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் என்னுடைய சீஷர்கள். அன்பு இருக்கா? ஒருத்தர் கல்ல எடுத்து அடிச்சுட்டார், ரத்தம் வலியுது பிரதர். அடுத்த நாள் அவரை பார்த்தே ஆகும். எப்படி இருக்கீங்க? இதை நான் மறந்துட்டேன். அதான் அன்பு. அதான் அன்பு.
போவானாலும் திரும்ப அந்த பக்கம் போக மாட்டேன், கல்லு விழுந்துடும், வேற பக்கமா போயிடுவேன். பட் அவருக்காக நான் ஜெபம் பண்ண அவரை வெறுக்க மாட்டேன். புரியும் நினைக்கும் உங்களுக்கு. அன்பு சகலத்தை சகிக்கும், சகலத்தை சகிக்கும். சார் அன்பு இருக்கா? அந்த கோர் அன்பு இருக்கா? சிலுவையில ஆண்டவர் அன்புலதான் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மணியும் தாங்கள் செய்வது இன்னது. ஐயா, டிசைபிள்னா இந்த 4 இருக்கணும். இந்த 4 கேரக்டர் இல்லன்னா நீ நூதன சீசன். ஒரு பைபிள் வசனம் வருது, குருவுக்கு மிஞ்சின ஒரு சீசன் கிடையாது போட்டு. ஆனபடினால குரு என்ன சொல்லி கொடுத்திருக்க, என் குரு அன்பு செய்து கொடுத்த பாத்திரத்தை எடுத்து கழுவி அவர்களை முத்தமிட்டு அன்பு எழுதி கொள்ளுங்க. முதல் காலம் சீசனா இருக்க வேண்டிய குவாலிபிகேஷன் 1 அன்பு. இரண்டாவதுதான் அப்பமே வாசித்த 8:33 இயேசு யோவான் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருங்கள். சார் அன்பு இருந்துச்சா தான் சபையை தான் ஆண்டவர் மணவாளனுக்கு மணவாட்டியா கொடுத்துட்டார். இந்த சபை என்ன பண்ணாலும் அவர் நம்மளை விட்டு போக மாட்டார், நிலைச்சிருக்கு. நிலைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ளுக்குள்ள எந்த ஒரு தொண்டன் தன்னுடைய கட்சிக்கு ஒருத்தர தலைவனா வச்சிட்டானோ அங்கேதான் கிடைக்கணும். அங்க கிடைக்குதோ, கஞ்சி கிடைக்குதோ, கூழு கிடைக்குதோ, இல்ல பிரியாணி கிடைக்குது, whatever may be food you are getting, you stay there. இல்லனா அதுக்கு ஒரு மூடுகுள்ள போட்டுட்டு அங்க போயிரணும். You know the point. சார் டிசிபிள் ஆகிருங்க, நல்ல டிசிபிள் ஆகிருங்க. ஆண்டவர் டிசிபிளுக்கு வேண்டிய 4 குவாலிபிகேஷன்ல 1 அன்பு. இந்த அன்பு இருந்தா கண்டிப்பா நிற்கும். அன்பு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அங்க எந்த விதமான ஒரு பிரைட்னஸ் வரவே வர, உடனே காயங்களை கட்டுவோம். இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே சரிமையா தாத்தா விட்டுட்டனும் போய் நேரம் அந்த அன்பை ஒட்டிக்கிடுவேன். அது பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது, பிரிக்கவே முடியாது. இதை குறித்து நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். நிறைய சொன்னா கடைசி எங்க போயிரும் தெரியுமா? the culture, biblical culture, world culture, language culture, dress code culture and எல்லா விதமான காரியத்துக்கு போயிடும். எனக்கு ஒரே ஒரு நிலை தான், என் ஆண்டவர் இடத்துல துட்டு தந்தாலும் சரி, துட்டு தராட்டாலும் சரி, உங்களுடைய பாதத்திலேயே விட்டேன். ஆனா ஆண்டவர் சொன்னார், யாருடைய பணத்தை எடுத்து யாருக்கு கொடுக்க போற? வட்டிக்கு கொடுக்கிறது யாருடைய பணம்? தலை குனிந்து வேண்டவே வேண்டாம்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். நிலைத்திருந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை எவ்வளவு கேவலம் வந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல. அங்க ஒரு பட்டேல் இருக்க, என் ஃப்ரெண்டு தான். அந்த ஹோண்டா இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான். அவருக்கு என்ன ஃபாதர், ஸ்டாப் இட், ஐ வாண்ட் டு கோ பேக், ஐ வாண்ட் டு கன்சல்ட் வித் மை வைஃப். பிரச்சனை இருந்து வெளியே வரணும். 32,000 பொருளுக்கு 62,000 ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமா வட்டியை கட்டின கஷ்டம் வேண்டாம். கர்த்தர் தந்தால் ஒளி அந்த பணத்தை அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன். முன் பணத்தை ஆண்டவர் சொன்ன, என்னக்கா வச்சிட்டு இருக்க? அந்த ஆளுக்கு ஒரு பொருள் இல்லைன்னு சொல்றாங்க, அதை எடுத்து கொடுத்துரு. நான் கொடுத்துறேன் ஆண்ட வரைக்கும், நீ காலையில ஒப்பு கொடுத்துட்டு சேமித்து வச்சிருந்தேன் அந்த கார் வாங்குறதுக்காக. கொஞ்சம் கொஞ்சமா ஜெரேமியா கொஞ்சம், பாஸ்டமா கொஞ்சம் கொடுத்தாங்க, அருண் தன்னுடைய ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் கொடுத்தான். எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் பணத்தை வச்சு முன் பணமா போட்டு வாங்கிடலாம்னு பார்த்தா, ஆண்டவர் நீ பண்ற தப்பு இல்ல, எங்க இருந்து நீ பணத்தை மாசம் மாசம் நீ கொடுப்ப வேண்டாம். அப்படியே வெளியே வந்துட்டு வீட்டுக்கு நீ காலையில வந்து அந்த வசனத்தை கேட்கும்போது, வச்சிட்டு இருக்கிய அங்க ஒருத்தர் இல்லங்கிறாரு, அவருக்கு கொடு. நான் உடனே கொடுக்கிறேன் ஆண்டவர். குட் டிசைபிள். அன்பு இருந்தா அவர் யாரோ எவரோ அந்த பணத்தை கொடுத்து அவர் என்ன செய்ய போற எனக்கு தெரியாது. ஆண்டவர் கொடுத்தாரு, கொடுத்துருவேன். அவ்வளவு காலமா ஊழியர் செய்து ஒரு கிராமத்துல சபை கட்ட முடியாம இருக்கிறையா, உங்களால் முடிஞ்ச 1000 ரூபாய் கொடுங்கிறாரு. இல்ல ஆண்டவரை நான் கொடுக்கிறேன். அவர் ஆலயம் கட்டினாலும் சரி, கட்டாம போனாலும் சரி, I never bother about it. I'm going to send it tomorrow Monday. கிராமத்துல ஒரு ஆலயம் கட்டுவது, அந்த ஆலயத்தை கட்டி தருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆலயம் இல்லாதவர்களுக்கு, ஆலயமே இல்லாதவர்கள் ஆலயம் கட்டுவதற்கு கொடுக்கும் போது ஆலயம் இல்லாதவர்களுடைய ஆலயத்தை கட்டி தருவார். ஹல்லேலூயா. அதான் நிலைத்து வசனம் பேசுகிறத. நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா உங்க மனசுல பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா பேசிக்கிட்டே இருப்பார். உள்ளுக்குள்ள அபிஷேகம் இருக்கு பாத்தீங்களா? ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாரு. தப்பு 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 தப்பு, ஏன் நீ அவளை நீ பார்த்த அப்படி பேசுவார். உடனே
உடனே மன்னிப்பு கேட்டுட்டு திருந்திட்டீங்கன்னா தொடர்ந்து பேசுவாரு. அவர் சொல்லியும் நீ மன்னிப்பு கேட்கல, பேச மாட்டார். திரும்ப சொல்லட்டா, ஆண்டவர் உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பார். பிரதர் தப்பு தப்பும் பாரு, அதை உடனே மன்னிப்பு கேட்டு ரீகன்சல் ஆயிட்டு நீ மனம் திரும்பி அவர் பக்கமா போயிட்டா திரும்ப தப்பு பண்ணும் போது பேசுவார். நீ அதை மனம் திரும்பல அப்படியே விட்டுட்டா அடுத்த தடவை பேசவே மாட்டேன், பேசணும் கேட்க மாட்டார். அதான் போன வெள்ளிக்கிழமை ராத்திரியில ஆரம்பிச்ச நாள் போச்சு ஆண்டவர், 2 நாள் போச்சு, அப்பா ஈஸ்டர் போச்சு, நாங்க இன்னும் மாறையிலேயே ஆண்டவர். அந்த வார்த்தையை கேட்டோடனே இடத்துல நெஞ்சில கல் அடிச்ச மாதிரி. அவ்வளவு 7 வாரங்கள், 7 சுத்திகரிப்புகள், குருத்தோலை ஞாயிறுகள், பரிசுத்த வாரங்கள், கர்த்தருடைய வார்த்தை. அது ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன், மகிமை பரிசுத்தத்தை பற்றி பேசுறேன். இன்னும் ஆகலனா நிலைத்திருந்தேன். 1 அன்பு, 2 நிலைத்திருந்தேன். இந்த 2க்கு இடையில என்ன வருது தெரியுமா? வெறுக்கிறது. லூக்கா 16:26, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரியையும் தன் ஜீவனையும், அங்கதான் ஹைலைட், உன் ஜீவனை, அதான் சாக்ரிஃபைஸ், வெறுக்காவிட்டால், டினை. 1 அன்பு, 2 ரிமைண்டர், 3 டினை. வெறுத்தே விடணும், வெறுத்து விடணும். 4 கனிக்குள். அன்பு இருக்கா, கனிக்குள். நிலைத்திருக்கியா, கனிக்குள். நீ வெறுத்துட்டியா, நீ கனிக்குள். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. கூட்டங்கள் அதிகமா இருப்பதனால நான் பெரிய சபை சொல்றதுக்கு இல்ல, இருதயத்துல ஆவிக்குரிய கனிகள் இருந்தா நீ நிறைந்த சபை. திரும்ப சொல்லட்டுமா? கூட்டங்கள் அதிகமா இருப்பதனால உங்க சபை பெரிய சபை இல்லவே இல்லை. உன் ஆத்மாவில இருதயத்துல கனி உள்ள வாழ்க்கை, 9 நற்கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், இப்படிப்பட்ட நல்ல கனிகள் இருக்கும் என்று சொன்னார். நீ நிறைந்தவன். உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல உன் தந்தையை சுற்றிலும் இருப்பார். ஜெபிப்போமா? ஒப்பு கொடுங்க. நல்ல சீசனா, கெட்ட சீசனா? ஆண்டவருடைய சுவிசேஷ புஸ்தகங்கள்ல அதிகமாய் சொல்லப்படும் அந்த வார்த்தை. நிருபங்கள் அதிகமாக இல்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் 31 தடவை சீசன் சீசன் சொல்ல முடியுமா? நான் அன்பாய், நான் நிலைத்து, இந்த உலக ஆசையெல்லாம் வெறுத்துருவேன். என்னால மற்றவங்களுக்கு ஏதாவது கனி கொடுக்க முடியுமா? ஒப்பு கொடுங்க பாருங்க, ஒப்பு கொடுங்க. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்னாண்டவர்க்கே, தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் ஆண்டவர்க்கே. ஆண்டவரே, நல்ல சீசனாய் நான் தீங்கானது, கெட்ட சீசனாய் சௌக்கியமா இருக்கிறதை காட்டு. நல்ல மகளை நீ ஒருத்தி போதும், மகனே நீ ஒருத்தி போதும். அவன் உன்னால ஏற்றதை செய். சம்மர் வருது, புறப்பட்டு போங்க. Go and spread the gospel. அதான் சுவிசேஷம். சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாக நமக்குள்ள ஒரு சீரியஸ் வேணும், சின்சியர் வேணும், சிஸ்டமேட்டிக்கா வேணும். அது தியாகம் தான், அது தியாகம் தான். கிறிஸ்தவ வாழ்க்கை கடினம் அல்ல, சுலபமான வாழ்க்கை. சீசன் தொண்டு செய்வான். தம்பி, தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே, ஆண்டவர்க்கே. ஜெபித்து தொண்டு செய்வேன் சொல்லுங்க. தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல